இன்னைக்கு அப்டேட் ஒன்னும் பெருசா இல்ல, ஒரு 2-3 அப்டேட் தான். அதை முடிச்சிட்டு அடுத்து கமெண்ட்டுக்கு தான் போறேன். சோ அபிஷியல் அப்டேட் இன்னைக்கு கம்மி. ஜாலியா ஜிம்கானா படத்துக்கான ட்ரெய்லர் இப்போ ரிலீஸ் ஆயிட்டு, தேவரா படத்தோட அடுத்த சாங் இப்போ ரிலீஸ் ஆயிட்டு. இது ஒரு குத்து சாங் தான். தி கோட் படத்துக்கு 9 மணி ஷோ போடுறதுக்கு இப்ப பெர்மிஷன் கொடுத்துட்டாங்க. 9 மணி ஷோக்கு கூட பெர்மிஷன் வாங்கணுமானே ஒரு சிலருக்கு தோணும். ஆமா, இதுக்கும் வாங்கணும். காலையில 9 மணிக்கு ஸ்டார்ட் ஆகி நைட்டு 2 மணிக்கு முடியணும். அதுக்கப்புறம் ஷோ ஓட்டக்கூடாது. சோ இதுக்கு இடைப்பட்ட டைம்ல ஒரு 5 ஷோ கோட் படத்துக்கு போட முடியும். எந்த படத்துக்கு ரன் டைம் அதிகம், அதனால 5 ஷோ தான் போட முடியும். ஒருவேளை ரன் டைம் அரை மணி நேரம் கம்மியா இருந்தா இன்னொரு ஷோ கூட போட முடியும். ஆனா இதோட ரன் டைம் அதிகமா இருக்கிறதால 5 ஷோ தான் போட முடியும். அண்ட் தி கோட்டோட ஒரு புது ரிலீஸ் ப்ரோமோ இப்ப ரிலீஸ் ஆயிருக்கு. வீடியோ பார்க்க சூப்பரா இருக்கு. ஆனா இதை அவங்க விடாமலே இருந்திருக்கலாம். இது ஒரு சஸ்பென்ஸை உடைச்சு விட்டுட்டு, என்னன்னா இந்த விசில் போடு சாங்கோட ரீமிக்ஸ் வெர்ஷன் இந்த ப்ரோமோக்குள்ள இருக்கு. ஒரிஜினல் வெர்ஷனை விட இந்த ரீமிக்ஸ் நல்லா இருக்கு. இது டைரக்டா மூவில பார்த்தா நல்லா இருந்திருக்கும். ஆனா இந்த சஸ்பென்ஸை உடைச்சு விட்டாங்க. மத்தபடி ப்ரோமோ பார்க்க சூப்பரா இருக்கு. கோட்டோட ப்ரீ பிசினஸ் எவ்வளவுன்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. 400 கோடிக்கு மேல. கங்குவா படம் தள்ளி போனதால வசூல் பாதிக்குமான்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. அதெல்லாம் பாதிக்காது. படம் நல்லா இருந்தா அதுக்கான வசூல் வரும். கோட் படம் இப்ப ரிலீஸ் ஆக போகுது. ஆனா ஒவ்வொரு இன்டர்வியூலையும் ஒவ்வொரு சஸ்பென்ஸை உடைக்கிறாங்க. இதை பத்தி என்னோட ஒப்பீனியன் கேட்டிருக்காரு. கண்டிப்பா இது நல்லதுக்கு இல்லதான். இது அவங்க பண்ணிருக்க கூடாது. சஸ்பென்ஸை உடைக்கிறது, கதையை தெரிஞ்சுக்கிட்டு போய் படம் பாக்குற மாதிரி, அதை இப்ப அவங்க பண்ணிட்டாங்க. பட் படம் இப்ப நாளைக்கு வரப்போகுது. இதுக்கு மேல ஒன்னும் பிரச்சனை இல்ல. நீக்கு மூவில பிரியங்கா மோகன் சாங்ல மட்டும்தான் கேமியோவா இல்ல படத்துலயும் கேமியோவான்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. சாங்ல மட்டும்தான் கேமியோன்னு அவங்க சொல்றாங்க. விடாமுறிச்சிக்கு என்ன ஆச்சுன்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. படத்துக்கான ஒர்க் ஆல்மோஸ்ட் முடிஞ்சது. அப்டேட் சீக்கிரமே வரப்போகுது. ஷமிதா படத்துக்கான வசூல ஒருத்தர் கேட்டிருக்காரு. 37 கோடி கிட்ட தான். கூலி படத்துக்கு அப்புறம் ரஜினி என்ன படம் பண்ணுவாருன்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. லைன் அப்ல டைரக்டர்ஸ் நிறைய இருக்காங்க. ஆனா யாரை அவரு சூஸ் பண்ண போறாருன்னு தெரியல. மோஸ்டா ஜெயிலர் 2வா இருக்கலாம். டாக்ஸிக் படத்தோட டைட்டில் வீடியோல ஹிடன் டீடைல்ஸ் இருக்கான்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. அப்படி எதுவும் நான் நோட் பண்ணல. வீடியோ பார்க்க நல்லா இருந்துச்சு, நான் அதோட விட்டுட்டேன். துப்பாக்கிக்கு அப்புறம் விஜய்க்கு வந்த படம் 100 கோடிக்கு கீழே வசூல் பண்ணிருக்கான்னு கேட்டிருக்காரு. தலைவா ஜில்லால 100 கோடி கீழே தான். கொட்டுக்காளி படம் ஹிட்டா ஃபிளாப்பான்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. ஸ்டார்டிங்ல நல்லா போச்சு, அதுக்கப்புறம் வசூல் டிராப் ஆயிட்டு. சோ ஆவரேஜா போன மூவி தான். மகேஷ் பாபுவோட அடுத்த படம் பத்தி கேக்குறீங்க. அதுக்கான அனௌன்ஸ்மெண்ட் இன்னும் விடாம இருக்காங்க. அதுக்கான ஸ்டோரி ஒர்க் போகுது. அது முடிஞ்சோன்னு அப்டேட் வந்துரும். தளபதி 69 வருமானு ஒருத்தர் கேட்டிருக்காரு. ஏன் இந்த கமெண்ட் கேட்டீங்கன்னு தெரியல, ஆனா கண்டிப்பா வரும். இந்த கமெண்ட் நிறைய பேர் விதவிதமா கேட்டிருக்காங்க. ஆனா இந்த கமெண்ட் இன்னும் வந்துகிட்டு தான் இருக்கு. கங்குவா சூர்யா 41 மாறுமானு? அப்படிலாம் மாறாது. அப்படி மாத்தணும்னா அவங்க அனௌன்ஸ் பண்ணணும். லைன் அப்ப அப்டேட் பண்றேன்னு. கூலில ரஜினிக்கும் உபேந்திராக்கும் ஃபைட் இருக்குமான்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. உபேந்திராக்கு என்ன ரோல்னே தெரியல. சோ அதுக்குள்ள ஃபைட் இருக்குமான்லாம் இப்போதைக்கு அப்டேட் வரல. செப்டம்பர் 20 நார்மலான வீக்கெண்ட் தான். ஏன் அதுல இவ்வளவு மூவிஸ் கிளாஷ் ஆகுதுன்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. இந்த வருஷம் அப்படிதான் நண்பா இருக்கும். நிறைய டேட்ல இப்படிதான் நிறைய மூவிஸ் கிளாஷ் ஆகும். கங்குவா ஓடிடி ரைட்ஸ் என்ன விலைக்கு போச்சுன்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. 80 கோடிக்கு போச்சு. இந்தியன் 2 படம் ஃபிளாப் ஆனதால இந்தியன் 3 படத்தை வாங்குவாங்களா? இது எப்ப ரிலீஸ்னு கேக்குறீங்க. கண்டிப்பா வாங்குவாங்க, ஆனா கம்மி விலைக்கு வாங்குவாங்க. கோட் படத்தோட ஹைப்பை கம்மி பண்றதுக்கு தான் வேணும்னே அவங்க சாங் சுமாரா போட்டதா சொல்றாங்க. இதனால இவனுக்கு தானே கெட்ட பேரு. இதை பத்தி சொல்லுங்கன்னு கேட்டிருக்காரு. கண்டிப்பா அப்படி இல்ல, வேணும்னே பண்ண விஷயம் கிடையாது. சாங்ஸ் ஆடியன்ஸ் சாட்டிஸ்ஃபை பண்ணல, அதான் இதுக்கான காரணம். இந்த காம்போ ரொம்ப வருஷத்துக்கு அப்புறமா வருது. சோ அதுல இத மாதிரிலாம் அவங்க பண்ணிருக்க மாட்டாங்க. கோட் மூவில அஜித்தோட வாய்ஸ் வரும்னு சொல்றாங்க. இது உண்மையான ஒருத்தர் கேட்டிருக்காரு. நிறைய பேர் அப்படி சொல்றாங்க. இதை வெங்கட் பிரபு கிட்டே கேட்டாங்க. ஆனா அவர் இதுக்கு சரியான பதில கொடுக்கல. சோ இதை மூவில தான் பார்த்து தெரிஞ்சுக்கணும். சிங்கம் அகேன் படம் தமிழ் டபுள வருமானு ஒருத்தர் கேட்டிருக்காரு. வரும்னு தான் நினைக்கிறேன். எனக்கு கோட்டோட டிக்கெட் கிடைச்சதான்னு கேக்குறீங்க. டிக்கெட் இன்னும் நான் வாங்கல, ஆனா சொல்லி வச்சிருக்கேன். ஃபர்ஸ்ட் ஷோ அப்ப கையில வந்துரும். கமலோட லைன் அப்ப ஒருத்தர் கேட்டிருக்காரு. நான் ஏற்கனவே இதுக்கெல்லாம் வீடியோ போட்டிருக்கேன். சோ அந்த வீடியோ பாருங்க. தி பாய்ஸ் கேம் ஆஃப் த்ரோன்ஸ் எல்லாம் பாக்கலாமான்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. கண்டிப்பா பாக்கலாம், ஆனா ரெண்டும் 18+ சீரிஸ். சோ அதை யோசிச்சுக்கோங்க. இன்னும் நிறைய மூவிஸ்க்கான அப்டேட் கேட்டிருக்கீங்க. இந்த மூவிஸ்க்கான அப்டேட்லாம் நான் அடுத்தடுத்த வீடியோஸ்ல கொடுக்குறேன்.